இன்னைக்கு நான் பேச போகிறது அப்பா. அப்பப்பா, எவ்வளோ நல்ல விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்ட அப்பா, நான் கண்ட 2 அப்பாவை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று என்னை பற்ற அப்பா, இன்னொன்று என்னை கல்யாணம் பண்ணிட்ட அப்பா. அவங்கள பற்றி அப்படின்னு சொல்ல முடியாது, இது பொதுவான கருத்து. ஆனால் நான் பார்த்த அப்பா, நான் உணர்ந்த அப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களே, ஆண் மகன்களும் நிச்சயம் புகழ்ச்சிக்கு உகந்தவர்கள் தான். அவங்களையும் புகழணும். அவங்க கஷ்டப்படுறத நான் ஒன்றொன்னா லைன் பண்ணி சொல்லட்டுமா? ஒன்று, குடும்ப பாரம். குடும்ப பாரம்னா தன் குடும்பம் மாத்திரம் இல்லை, தன்னை சார்ந்தவர்கள் எல்லாவற்றையும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜீவன் தான் ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தன்னை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் அந்த ஊருக்கு கூட்டின்னு வந்து அவங்களுக்கு ஒரு பொழப்ப கொடுக்குற ஒரு ஜீவன் அப்பா. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சித்தப்பா, அண்ணாமார்கள், பெரியப்பா, பெரிய தாத்தா, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவர் ஒரு இடத்துக்கு போய் வேலையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் மிச்சவங்கள்லாம் அங்கே கூட்டின்னு வருது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அடுத்தது வேலை. முதல்லயே நல்ல வேலை கிடைக்காது, சிறிய சம்பளம், சிறிய பணம். ஆனால் அதை ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட தான் கொடுப்பாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், நான் ஒரு ஆண்மகன், ஆஹா. அடுத்தது வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு காதில் கேட்கறது என்ன? டார்கெட். அந்த டார்கெட்ங்கிறது சின்ன வார்த்தை, ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க படுற பாடு, அதை நான் நேரில் கண்டு நேரில் உணர்ந்தவர். அச்சீவ்மெண்ட், டார்கெட் அண்ட் அச்சீவ்மெண்ட். அடுத்தது வெயில். இது மூணுத்தையும் நான் ஒரு லைனாக சொல்ல விரும்புகிறேன். டார்கெட்னா நிறைய கம்பெனிகளுக்குள்ள போட்டி இருக்கும், அதில் அவங்களோட கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வரணும், அதில் அச்சீவ் பண்ணணும். முடியுமா? முடிந்தாகணும், இல்லைன்னா அவங்களுக்கு திட்டு தான் விடும். அடுத்தது வெயில். நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கோம், அவங்க வெயில்லையே வாழறவங்க. எப்படி? டை, கையில் ஒரு சூட்கேஸ். அந்த காலத்தில் ஸ்கூட்டர் கூட இருக்காது, பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. பஸ்ஸுக்கு பணம் இல்லாட்டி நடந்தே போவாங்க. அது நான் சொல்ல கேட்டிருக்கேன். நடந்தே ஒவ்வொரு கடைக்கும் போய் அவங்களோட ப்ராடக்டை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். அது ஒன்று. அடுத்தது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை முதல்ல அவங்களுக்கு இருக்கும், கண்டிப்பா. அப்புறம் அவங்க முன்னுக்கு வராங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஒவ்வொருத்தரோட பேச்சை கேட்கணும். அது எவ்வளவு வலி. அடுத்தது பொறுப்பு. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், பொறுப்பு. என்ன பெரிய பொறுப்பு? அந்த பொறுப்பு அவங்கள ஒவ்வொரு நாளும் பயப்பட வைக்கிறது, அவங்கள தூக்கம் இல்லாம பண்ண வைக்கிறது. அவங்களுக்கு அவ்வளவு பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அடுத்தது கடன். கடனே இல்லாத ஆண்மகனை பார்க்கவே முடியாது. அந்த கடனை அடைக்கணும். அதை அடைக்கிறதுக்கு அவங்க சம்பாதிச்சு ஆகணும். அந்த கடனை அவங்க வாங்கிடுறாங்க. அந்த கடனை எப்படி அடைக்கிறாங்க அது நமக்கு தெரியுமா? அவங்க அடைக்கிறாங்க. அவங்க அதை அடைச்சிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க. அடுத்தது இறுக்கம். நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், என்ன இந்த மனுஷன் சிடுமூஞ்சி ஆயிருக்கா அப்படின்னு. சிரிக்கிறதுக்கு எங்க காரணம் இருக்கு? அவங்களுக்கு எங்க இருக்கு? யார் கொடுக்குறாங்க? நம்ம கொடுக்குறோமா? கொடுக்கறதே இல்லை. நிச்சயமா நம்ம கொடுக்கணும். இறுக்கமான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு. அவங்க மூஞ்சியில புன்முறுவல் எப்போ வருது தெரியுமா? அவங்க அச்சீவ் பண்ண பிறகு வருது. அது பல காலம், ரொம்ப நாள் ஆகும். அடுத்தது முக்கியமான விஷயம், உடைகள். அதே 4 ஷர்ட், அதே 4 பேண்ட், அதே பனியன்கள்,
அதே உள்ளாடைகள், அதே செருப்பு, எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு ஆண்மகன். அதையும் நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அடுத்தது கௌரவம். என்ன கௌரவம்? என்ன வேண்டி கிடக்கு? கௌரவம் தேவையே இல்லை. அவங்க நமக்காக உழைக்கிறாங்க, நம்ம தான் அவங்கள கௌரவப்படுத்தணும். அடுத்தது இழப்பு. இந்த எல்லாவற்றையும் பண்ணுவதற்காக அவங்க எவ்வளவு இழக்கிறாங்க. நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய பேச்சு எல்லாத்தையும் இழக்கிறாங்க. அதை நம்ம நிச்சயமா அது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும். லாஸ்ட் பணம். ஈஸியா நம்ம சொல்லிடுறோம், கம்பேர் பண்ணிடுறோம். இவங்க அவங்க இவங்க எப்படி இல்லையா, அவங்க எப்படி இல்லையா, எல்லாரோடையும் நம்ம கம்பேர் பண்றோம். ஆனா அந்த பணத்துக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சோ மக்களே, யாரையும் பணத்தால எடை போடாதீங்க. அப்பா, என்ன உன்னதமான, என்ன அழகான உணர்வு. அவங்க உயர்ந்து வர எத்தனையோ காரணங்கள் இருக்கு. நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? அவங்க சொல்றத கேட்டிருக்கீங்களா? இனிமே அதை கேளுங்க. நான் கேட்டிருக்கேன். எங்க அப்பா சொன்னத, என் ஹஸ்பண்ட் சொன்ன கதைகள் இல்லை, உண்மை. அவங்க பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எங்கெல்லாம் போனாங்க, எங்கெல்லாம் உழைச்சாங்க, என்னெல்லாம் பண்ணினாங்க, அதெல்லாம் நான் கண்கூடா பார்த்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா கண் கண்ட தெய்வம், கண் கண்ட கடவுள், அவ்வளவுதான்.